ஸோ ரெஸ்பிரேஷன்னா என்ன? ஆக்சுவலி நம்ம எல்லா செகண்டும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், சுவாசிச்சுட்ருக்கோம். சுவாசிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிஜன் உள்ளே எடுத்துக்கிறோம், வெளியில் வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில் கொடுத்துட்றோம். ஆனால் நடுவில் என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ ரெஸ்பிரேஷனோட பர்பஸே என்னென்னா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அதோட பர்பஸ். ஆக்சுவலி நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இதுக்கு முன்ன வீடியோவில் நம்ம டைஜஷன் பற்றி பார்த்தோம். டைஜஷனோட கடைசி ஸ்டெப்பில் என்ன ஆகும், ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளார என்ன ஆகும், ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளார எல்லா சாப்பாடும் ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகிடும். ஆன பிறகு அங்கே வில்லைன்னு சொல்லிட்டு சில ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னேன்னா, அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஃபுல்லாக என்ன இருக்கும், பிளட் வெசல்ஸ் இருக்கும். அந்த பிளட் வெசல்ஸ்லாம் உட்காந்து என்ன பண்ணும், அங்கே வந்து டைஜஸ்ட் ஆன சாப்பாடில் இருக்கிற ஃபைனல் நியூட்ரியன்ஸ் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி மொத்த பார்ட் ஆஃப் த பாடிக்கு டைரெக்டாக கொண்டு போயிடும். ஸோ வந்து அதில் கார்போஹைட்ரேட்லாம் குளுக்கோஸாக மாறி இருக்கும், ஃபேட்டெல்லாம் ஃபேட்டி ஆசிடாக மாறி இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த பிளட்டு வந்து மொத்த பார்ட் ஆஃப் த பாடிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிடும். இப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ண அப்புறமா நடக்கிற விஷயம் தான் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் எப்போவுமே நம்ம செல்லோட லெவலில் தான் நடக்கும். நம்ம அத்தனை செல்லுலையும் ரெஸ்பிரேஷன் நடக்கும். நம்ம மூக்கு வந்து வெறும்னா ஆக்சிஜன் உள்ளே போகிறதுக்கும் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரத்துக்கும் ஒரு கருவி, ஒரு அவுட்லெட், ஒரு பைப்பு மாதிரி, அவ்வளோதான். ஆனால் அந்த ஆக்சிஜன் நம்ம உடம்புக்குள்ளே போன அப்புறமா பிளட்டு கூட சேர்ந்து, பிளட்டும் ஆக்சிஜனும் சேர்ந்து நம்ம அத்தனை செல்லுக்கும் பயணிக்கும். அந்த எவ்ரி செல்லில் வந்து ரெஸ்பிரேஷன் நடக்கும். அது பேர் தான் நம்ம செல்லுலார் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற அத்தனை ரெஸ்பிரேஷன் ப்ராசஸும் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் தான், செல் லெவலில் நடக்கும். ஒரு செல்லுக்குள்ளே என்ன இருக்குது, மெயினாக அதோட ஒரு செமி லிக்விடான ஒரு பாடி இருக்குது. அது பேர் நம்ம என்ன சொல்லுவோம், சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். எல்லா ஆர்கானிசமோட செல்லுலேயும் சைட்டோபிளாசம் இருக்குது. ஈவன் அமீபாக்கும் இருக்குது, பாக்டீரியாவுக்கும் இருக்குது, நம்மளோட உடம்புல இருக்கிற செல்ஸ்க்கும் சைட்டோபிளாசம் இருக்குது. இந்த சைட்டோபிளாசமில் தான் ஆக்சிஜனும் கலந்துருக்கும், அங்கே தான் இன்ஃபேக்ட் நியூட்ரியன்ஸும் கலந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் வந்து எல்லா சாப்பாடுலேயும், நிறைய சாப்பாடில் இருக்குது. லைக் பனானாஸில் இருக்குது, சாதத்தில் இருக்குது, சப்பாத்தியில் இருக்குது, ப்ரெட்டில் இருக்குது. குளுக்கோஸ் எதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது, கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து கிடைக்கிறது. இந்த குளுக்கோஸ் தான் நம்ம பேசிக் எனர்ஜி மாலிக்யூல். அதே மாதிரி ஆக்சிஜனும் நம்ம சுவாசிச்ச அப்புறமா அது பிளட்டில் தான் இருக்குது, குளுக்கோஸும் பிளட்டில் தான் இருக்குது. இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்து தான் நம்மளோட ரெஸ்பிரேஷனுக்கு ஹியூமன்ஸில் ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலி பார்க்கலாம் இப்போ எப்படி ரெஸ்பிரேஷன் நடக்குதுன்னு. ஸோ சைட்டோபிளாசமில் எல்லா அனிமல்ஸ் அண்ட் ஆர்கானிசம்ஸ்லேயும் என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு குளுக்கோஸோட சிம்பிள் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா C6H12O6. C6H12O6 குளுக்கோஸ் வந்து எல்லா ஆர்கானிசமும் யூஸ் பண்ணும். இது வந்து ஒரு 6 கார்பன் மாலிக்யூல். ஏன்னா C6 இல்லை, இந்த 6 கார்பன் மாலிக்யூல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு பைருவேட்டாக மாறும். பைருவேட்டுங்கிறது இன்னொரு மாலிக்யூல், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த பைருவேட் வந்து 3 கார்பன் மாலிக்யூல். ஸோ ஒரு குளுக்கோஸ் 2 பைருவேட்டாக மாறும். அப்போ தான் கார்பன், நம்பர் ஆஃப் கார்பன் ப்ரிசர்வ்டாக இருக்கும். கரெக்டாக இது எப்படி மாறும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ரெஸ்பிரேஷனில் எப்போவுமே அது வந்து மாறும். அது வந்து கொஞ்சம் எனர்ஜியும் ரிலீஸ் பண்ணும். இது வந்து எல்லா செல்லுலேயும் காமன், பாக்டீரியாலையும் காமன், ஹியூமன்ஸ்லேயும் காமன், எல்லாத்துலேயுமே காமன். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட் பாத்வே இருக்குது ரெஸ்பிரேஷனுக்கு. ஒன்று வந்து ஈஸ்ட் மாதிரியான ஆர்கானிசம்ஸில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைருவேட் இருக்குல்ல, குளுக்கோஸ்லேருந்து வரும்னு சொல்கிறாங்க 3 கார்பன் மாலிக்யூல். இந்த பைருவேட் என்னவாகும்னா எத்தனால் ஆகும். எத்தனால் வந்து ஒரு 2 கார்பன் மாலிக்யூல் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் எனர்ஜி கொடுக்கும். இதுக்கு வந்து ஈஸ்ட்டுக்கெல்லாம் ஆக்சிஜனே தேவையில்லை. ஈஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா இப்படி இருக்கும். ஓகே, அது வந்து கொஞ்சம் ஃபியூ செல்ஸ் தான் இருக்கும் ஈஸ்ட்டுக்கு. அது வந்து நம்ம ப்ரெட்டிலலாம் ஆக்சுவலி இருக்குது. ஈவன் ஒயின், இந்த மாதிரி சில ஆல்கஹாலிக் ப்ராடக்ட்ஸ்லையும் ஈஸ்ட் இருக்கும். இந்த ஈஸ்ட் பண்ணுற ரெஸ்பிரேஷன் பேர் ஃபர்மெண்டேஷன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து இதுக்கு வந்து சுத்தமாக ஆக்சிஜனே தேவையில்லை. இது வந்து ஒரு டைப் ஆஃப் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஓகே, ஃபர்மெண்டேஷன். ஓகே, இது வந்து ஒரு டைப் ஆஃப் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். நம்ம உடம்புல எப்போவுமே ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் நடக்கும். அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்காது, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் நடக்கும். அது ஏன்னா நம்ம வந்து ஆக்சிஜன் யூஸ் பண்ணுவோம், ஈஸ்ட் ஆக்சிஜன் யூஸ் பண்ணாது. நம்ம நார்மலி ஆக்சிஜன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் அதே பைருவேட்டை ஆக்சிஜனோட சேர்த்து நம்ம வந்து 3 கார்பன் டை ஆக்சைடாக மாற்றி ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் எனர்ஜி. ஸோ இந்த ஆக்சிஜன் உள்ளே போகிறதுனால வெளியில் கார்பன் டை ஆக்சைடு 3 வெளியில் வர முடியாது, வாட்டரும் வெளியில் வர முடியாது, எனர்ஜியும் வெளியில் வர முடியாது. இதுதான் நம்மளோட ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் ஹியூமன்ஸில்.
இதுவும் செல்லில் தான் நடக்கும், நம்மளோட எவ்ரி செல்லில் இது நடக்கும். ஆனால் சில டைம் நம்ம ரொம்ப எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம மசில் ரொம்ப சோர்ந்து போயிடும். நம்ம ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு அம்மா வலிக்குது அப்படின்னு நம்ம வயிற்றில் பிடிச்சிக்கும் இல்லையா, இல்லை கையில் சில டைம் நம்ம ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பிடிச்சிக்கும், வலிக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மசிலுக்கு ஒழுங்காக எனர்ஜி கிடைக்கலன்னு அர்த்தம். வெறும் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பத்தலை, அதுக்கு இனஃப் ஆக்சிஜன் வந்து அந்த மசில் செல்லுக்கு ரீச் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எனர்ஜி டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம மசில் செல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷனை ட்ரை பண்ணும் மசில் செல்லும். அப்போ வந்து அது வந்து பைருவேட்டை வந்து ஆக்சிஜன் கூட கம்பைன் பண்ணாமல், ஆக்சிஜனே அது கிடைக்கலையே, போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்காததுனால அது வந்து என்ன பண்ணிடும், லாக்டிக் ஆசிடாக அதை மாற்றிடும். கார்பன் டை ஆக்சைடாக மாற்றுறதுக்கு பதிலாக எனர்ஜியும் கொஞ்சம் கிடைக்கும், ஆனால் வந்து இந்த லாக்டிக் ஆசிட் மசிலுக்கு நல்லதில்லை. அதனால தான் நம்ம மசிலில் பெயின் வருது. இதுக்கு வந்து ஆக்சிஜனே தேவையில்லை. இது வந்து ஒரு அன்ஏரோபிக் பாத்வே. அதனால தான் எப்போவுமே எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம நல்ல மூச்சு விட்டு தான் எக்ஸசைஸ் பண்ணணும், நம்ம மெதுவாக தான் எக்ஸசைஸ் பண்ணணும். தேவையான அளவுக்கான ஆக்சிஜன் வந்து நம்ம பாடி எல்லா பார்ட்டுக்கும் போகணும். அப்படி இல்லைனா நம்ம வந்து மசில் பிடிச்சிக்கும் இந்த மாதிரி அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணி. ஸோ இதான் 3 பாத்வேஸ். எப்போவுமே என்ன ஆகும், குளுக்கோஸ் பைருவேட்டாக ஃபஸ்ட்டு மாறிடும் எல்லா ஆர்கானிசம்லேயும். அது காமன், ஏரோபிக்கும் காமன், அன்ஏரோபிக்கும் காமன். அதுக்கப்புறமா என்ன நடக்கிறது அப்படிங்கிறது ஆக்சிஜன் இருக்கா இல்லையாங்கிறது பொறுத்து, அஸ் வெல் அஸ் எந்த ஆர்கானிசமில் நடக்கிறதுங்கிறது பொறுத்து தான். ஆனால் எனர்ஜி வந்து எப்போவுமே பை ப்ராடக்டாக வெளியில் வரும். இப்போ இந்த எல்லா பாத்வேயும் இங்கே சும்மா சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். குளுக்கோஸ் 6 கார்பன், அது எப்போவுமே பைருவேட் அண்ட் எனர்ஜி ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடந்ததுன்னா நம்ம மசிலில் லாக்டிக் ஆசிட் அண்ட் எனர்ஜி ஆகும். ஈஸ்ட்டில் வந்து ஃபெர்மெண்டேஷன் அப்போது எத்தனால் கார்பன் டை ஆக்சைடு எனர்ஜி ஆகும். நம்ம நார்மல் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நம்ம ஆக்சிஜன் சுவாசிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு 3, வாட்டர் அண்ட் எனர்ஜி ஆகும். எல்லா டைப்ஸ் ஆஃப் இதுலேயும் எப்போவுமே அவுட்கமும் வந்து இங்கே 6 கார்பன், இங்கேயும் வந்து 2 பைருவேட்டதுனால 6 கார்பன். அப்புறம் இங்கே வெளியில் வரதும் வந்து ஒரு பைருவேட்டுக்கும் இது வந்து 3 கார்பன் அவுட்கம் வெளியில் வரும். லாக்டிக் ஆசிட் 3 கார்பன் மாலிக்யூல், எத்தனால் 2 கார்பன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடில் 1 கார்பன் அண்ட் 3 கார்பன் டை ஆக்சைடில் மொத்தம் 3 கார்பன். ஸோ பைருவேட்டுக்கு 3 கார்பன் இருக்கிறதுக்கு அவுட்புட்ஸ் எல்லாமே சரியாக போச்சு. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ஐட்டம் இங்கே ரிலீஸ் ஆகிருக்கு, இதை எப்படி நம்ம செல் எக்ஸாக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு ஃபுல்லாக ஃபாஸ்ஃபேட் அப்படிங்கிற அந்த ஒரு மாலிக்யூல் சுற்றிட்டுருக்கு, ஃபாஸ்ஃபேட். அதே மாதிரி ஃபாஸ்ஃபேட் இதை வந்து நான் பி அப்படின்னு குறிக்கிறேன். அதே மாதிரி ஏடிபி அப்படின்னு சொல்லிட்டு அடினோசின் டைஃபாஸ்ஃபேட் அப்படின்னு ஒரு மாலிக்யூலும் சுற்றிட்டுருக்கு. இந்த 2 மாலிக்யூலையும் கம்பைன் பண்ணால் நம்மளுக்கு நிறைய எனர்ஜி வெளியில் ரிலீஸ் ஆகும். ஓகே, அதுக்கு தான் இந்த எனர்ஜி ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த 2 மாலிக்யூலும் சேர்ந்துக்கும். இது ரெண்டும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன அவுட்கம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏடிபிங்கிற அவுட்கம் கிடைக்கும். ஏடிபி வந்துடுச்சுன்னா நம்ம செல்ஸுக்கெலாம் ரொம்ப குதூகலம். ஏன்னா ஏடிபி வந்து ஒரு எனர்ஜி யூனிட். இந்த ஏடிபியை நம்ம செல்லால், நம்ம மசில் செல்லாக இருக்கட்டும், நம்மளோட கண்ணோட செல்லாக இருக்கட்டும், நம்மளோட நர்வ் செல்லாக இருக்கட்டும், நம்மளோட பிளட் செல்லாக இருக்கட்டும், எல்லா செல்லுக்கும் இந்த ஏடிபியை வந்து எனர்ஜி கரன்சியாக யூஸ் பண்ண முடியும். எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு டைரெக்டாக யூஸ் பண்ண முடியும். அந்த செல் வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும், சப்போஸ் அதோட ரிப்பேர் ஏதாவது பண்ணணும், இல்லை இன்னொரு புது செல்லை உருவாக்கணும், இல்லை ஒரு விஷயத்துலேருந்து ஒரு விஷயத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா இந்த ஏடிபியை யூஸ் பண்ணி அந்த எனர்ஜி அது பெற்றிருக்கும். அப்புறம் வந்து அந்த எனர்ஜி அதை யூஸ் பண்ண அப்புறமா அது திரும்பி வந்து ஏடிபிஎன்பியாக மாறிடும். ஸோ இதான் வந்து செல்லில் நடக்கிற கன்வர்ஷன். எப்படி ஒரு பேட்ரியை நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜபிள் பேட்டரியை நம்ம வந்து ப்ளக் பாயிண்டில் போட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு அதை வந்து ரிமோட் கார் ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி நம்ம சார்ஜில் போட வேண்டியிருக்குல்ல, அதே மாதிரி நம்ம பாடியும் வந்து ஒரு சார்ஜபிள் பேட்டரி மாதிரி தான். நம்ம ஒரு தடவையும் சுவாசிக்கும் போது நியூட்ரிஷன் யூஸ் பண்ணி கார்போஹைட்ரேட்டை யூஸ் பண்ணி குளுக்கோஸை யூஸ் பண்ணி நம்ம பாடி ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த ஏடிபி தான் சார்ஜ்டு பேட்டரி மாதிரி. அந்த சார்ஜ் பேட்டரியை நம்ம அத்தனை செல்லாலையும் ஒழுங்காக யூஸ் பண்ணி எனர்ஜியை பெற்றுக்க முடியும், அதோட தேவையான எனர்ஜியை பெற்றுக்க முடியும். அது திருப்பி அந்த செல்ஸ்லாம் யூஸ் பண்ண அப்புறமா திரும்பி நம்மளுக்கு அவுட்கம் வந்து ஏடிபிபி வந்துடும். ஸோ இந்த ஏடிபிபி எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். எப்போவுமே இந்த நியூட்ரிஷன் வர திருப்பி ஏடிபியாக மாறிடும். அப்புறம் ஏடிபியை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம செல்ஸ் திருப்பி ஏடிபிஎன்பியை கொடுத்துரும். ஸோ இந்த ரீசைக்ளிங் ப்ராசஸ் திருப்பி நம்ம பாடியில் போயிட்டே இருக்கும். இதனால தான் நம்மளோட எனர்ஜி சைக்கிளே வந்து ஒர்க் ஆகுது. இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வெளியிலேருந்து ஆக்சிஜன் வேணும் கண்டினியூஸாக, வெளியிலேருந்து நியூட்ரிஷனும் கண்டினியூஸாக வேணும். அவுட்புட் நம்ம வந்து வெளியில் எக்ஸ்க்ரீட் பண்ணிகிட்டே இருப்போம், மூச்சா, ஆயி அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாமே. ஸோ இதான் நம்ம பாடியோட ஒரு மெஷினரி, இப்படி தான் ஒர்க் ஆகுது.